श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतान् சுவாமி ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தில் நேத்திக்கு வரதனின் திருக்கைகளில் ஆச்சரியமாக ஜொலிக்கும் சங்கச்சக்கர பஞ்சாயுதங்களை பற்றி தெரிவித்தார். அதையும் ஒரு கேள்வியுடன், நீ வெறுமனே உன் சந்தோஷத்துக்காக இதை தாங்குகிறாயா, இல்லை அழகுடன் விளங்குவதற்காக தரித்து நிற்கிறாயா, இல்லை அவைகளின் போக்கியத்துக்காக நீ அதை தரித்து நிற்கிறாயா? ரொம்ப ஆச்சரியமாக அதை அனுபவித்தார் சுவாமி. இன்னைக்கு அடுத்த ஸ்லோகம் 48வது ஸ்லோகம். இதில் சிறந்த வரப்பிரதனான எம்பெருமானே, உன்னுடைய திருமார்பை அனுபவிக்கிறேன். அந்த திருமார்பில் லக்ஷ்மியும், லக்ஷ்மியுடைய வக்ஷஸ்தலம், அவளுடைய வாசஸ்தலம், அந்த திருமார்பு, அந்த திருமார்பில் லக்ஷ்மியும் இருக்கா, கௌஸ்துபமணியும் இருக்கு, முக்து ஹாரங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்க்குறார் அந்த திருமார்பில். அதை அனுபவிக்கும் அழகு, அந்த கவி நயம், ஆழ்வானுடைய அந்த பக்தி வெள்ளம் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடுறது. கிம் தாதுர் ககன விதான மாத்ரிகாபூத் வக்ஷஸ்தே வரதவரேண்ய யத்ர நாமா பத்மாயா முகமத கௌஸ்துபஸ்ச ஜாதௌ சந்திரார்காவுட் நிகராயதே துஹாரஹ. எல்லாராலும் மிகவும் பெரிதாக விரும்பப்படுபவனே வரதா, வரதராஜா, தேவாதி தேவா, உனது விஷாலமான அந்த வக்ஷஸ்தலத்தில், அந்த வக்ஷஸ்தலத்தில் வடிவாய், நித்தியமாய், ஆச்சரியமாய் பெரிய பிராட்டியாரான மகாலட்சுமி உள்ளாள். அவளது திருமுக மண்டலம் சந்திரன் போல் இருக்கிறது. ஆஸ்ரிதர்கள் தமது பெரும் துயரம் தீர்வதற்காக உன்னை சரணடையும் போது அவர்களை புருஷகாரமாக இருந்து உன் அடிகளில் செலுத்தி விடுதலையை பெற்று தருவதையே காரியமாக கொண்டவளாதலால் அவளது திருமுக மண்டலம் எப்பொழுதும் மலர்ந்து காருண்யத்தை வெளிப்படுத்தும் விதமாக வாத்சல்யத்துடன் பரம கிருபையுடன் சதா காலமும் குளிர்ந்து சந்திரனைப் போல விளங்குகிறது. அவள் அருகிலேயே உன்னை அடைந்து கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கும் கௌஸ்துபமணி உள்ளது. அது பெரிதாய் ஜொலிக்கிறது. உன்னுடைய மார்பில் இருக்கும் பொழுது அது சூரியனைப் போல் இருக்கிறது. உன் திருமார்பில் நீ தரித்துள்ள அந்த முத்து மாலைகள் நட்சத்திர கூட்டங்கள் போல் இருக்கிறது. சந்திரன் போல மகாலட்சுமி, சூரியனைப் போல கௌஸ்துபமணி, நட்சத்திரங்கள் போல முத்து ஹாரங்கள், முத்து மாலைகள். உடனே உன் திருநாபியில் முகிழ்ந்தெழுந்த தாமரை மலரில் தோன்றிய பிரம்மாவை பார்த்து செய்த முதல் நியமான நாட்டை படை என்று நீ சொன்ன பொழுது, பிரம்மாவை பார்த்து, அந்த அந்த நாபிக் கமலத்திலேருந்து தோன்றின பிரம்மாவை பார்த்து நீ நாட்டை படைன்னு சொன்ன உடனே பிரம்மா சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கிரகம் இதெல்லாம் சிருஷ்டிப்பதற்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும். எதை பார்த்து அவன் சிருஷ்டிப்பான்? ஒரு சாம்பிள் வேணுங்கிறதுனால உனது திருமார்பில் நீ தரித்துள்ள கௌஸ்துபத்தை பார்த்தான், சூரியனை சிருஷ்டித்தான். முக்தாஹாரத்தை பார்த்தான், நட்சத்திரத்தை சிருஷ்டித்தான். ஸ்ரீ லக்ஷ்மியை பார்த்தான், சந்திரனை சிருஷ்டித்தான். அப்படி அதனால் விளங்கினதோ என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். உன் விஷால வக்ஷஸ்தலம் ஆகாசமாயிற்றோ? இவைதான் சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் ஆகினதோ?
எவ்வளவு ஆச்சரியமான அனுபவம் சுவாமி கூறத்தாழ்வானுக்கு. வரமளிக்கும் தேவர்களுள் மிக விரும்பப்படும் வரதமூர்த்தியே தேவப்பெருமாளே, உன் திருமார்பில் பிராட்டி அவள் திருமுகம் சந்திரன் போலவும் அருகிலுள்ள கௌஸ்துபமணி சூரியனை நிகர்க்க, தவிர உன் திருமார்பு முத்துமாலை நட்சத்திர கூட்டத்தை ஒக்க, இப்படிப்பட்ட திருமார்பு மாத்திருக்கையான ஒரு சாம்பிளா, ஒரு எக்ஸாம்பிளா இருந்து பிரம்மா சந்திர சூரிய நட்சத்திர மண்டலங்கள் கொண்ட ஆகாசத்தை சிருஷ்டித்தானோ என்று சுவாமி தெரிவிக்கிறார். ஸ்ரீவத் சங்காச்சார் இன்னும் அழகாக அனுபவிக்கிறார். அவர் சொல்றார், வரேண்யா வரதா, வரேண்ய வரதா, வரேண்யன எல்லாராலும் விரும்பப்படும் வரதா, வரமருளும் தேவராஜா, வரதராஜா, எத்திர நாம, எந்த பிரசித்தமான திருமார்பில், பத்மாயாக தாமரையாளான பெரிய பிராட்டியாரின் அத முகம் மங்களகரமான திருமுக மண்டலமும், கௌஸ்துபகாச்ச கௌஸ்துபமணியும், சந்திர அர்கவ் சந்திரனும் சூரியனுமாக ஜாதவ் ஆனார்களோ, பெரிய பிராட்டியாரின் மங்களகரமான திருமுக மண்டலம் சந்திரனாகவும் கௌஸ்துபமணி சூரியனுமாகவும் ஆனார்களோ, ஹாரஹாத்து முத்துமாலையோ எனில் உடுநிகாராயத்தே நட்சத்திர கூட்டமாக ஆகிறதோ, அத்தகைய தே தேவர்களுடைய வக்ஷகா திருமார்பு, தானு ககனவிதான மாத்ருகா கிமபூத் தாத்துகு அப்படின்னா பிரம்மனுக்கு ககனவிதான ஆகாயத்தை படைப்பதில் மாத்ருகா அபூத் முன்மாதிரியாக ஆயிற்றோ. ஸோ இந்த ஸ்லோகத்தில் தேவர் பிரானின் திருமார்பை அனுபவித்து கேள்வி கேட்கிறார். முதல்ல மார்பை அனுபவிக்கிறார். விஷால வக்ஷஸ்தலம், எல்லாராலும் விரும்பப்படும் வரம் தரும் எம்பெருமானே, பிரம்மன் ஆகாயத்தை படைக்க முற்பட்ட போது தேவரீர் திருமார்பை நோக்குகிறார். அதை ஒரு முன்மாதிரியாக கொண்டு அதை படைத்தான் போலும் ஆகாசத்தை. அவ்வளவு நீண்டு அகன்று பறந்து நீலவானம் போல திருமார்பு உள்ளது என்று கூறாமல், ஆகாசத்தை போல நீண்டு பறந்து அகன்று அப்படி அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு, ஆகாசத்தை போல இது இருக்குன்னு சொல்லாமல், தேவாதிராஜனின் திருமார்பை போல ஆகாசம் படைக்கப்பட்டது என்ற அனுபவம் ரசிக்கத்தக்கது. ஆகாயத்தில் சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களும் இருப்பார்களே, இங்கே என்ன இருக்குது இந்த திருமார்பில்? அந்த கேள்வியை விடையளிக்கிறார். திங்கள் திருமுகத்து செல்வத்திரு பெரிய பிராட்டியால் இருக்கிறாள். சிங்கள் திருமுகத்து சந்திரனின் போன்ற முகமண்டலத்தை வைத்திருக்கும் பெரிய பிராட்டியாரும், மதிமுகமடந்தை மதி சந்திரன், காஷினியின் வரை அனைத்தும் காயாவண்ணன் கடைந்தெடுத்த கௌஸ்துபத்தின் சீர்மை கொவ்வா என்றபடி அருள்வரதர் பண்டு கடலை கடைந்து அதுக்கு அணியாய் அடைந்த அணித்தாய் அணி செய்யும் ஜீவாத்மா அபிமானியான கௌஸ்துபமே இங்குள்ள சூரியனாகும். ஜொலிக்கிறான் அந்த கௌஸ்துபமணி. காஷினியின் வரை அனைத்தும் காயாவண்ணன் கடைந்தெடுத்த கௌஸ்துபத்தின் சீர்மைக்கு உவ்வா. வேதாந்த தேசிகன் அழகா அதை தெரிவிக்கிறார். அப்படி பிரான் திருமார்பில் தவழும் கோலமாமணி ஆரம் இந்த நட்சத்திர குவியலை ஒத்துள்ளது. என்ன கற்பனை வளம்! சங்கல்ப சூரியோதயத்தில் வேதாந்த தேசிகன் 1வது சாப்டரில் 10வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். ஸ்ரீவற்ற பிரதிவேஷ தீப ருச்சினா சார்த்தம் கிமா பாஷ்யத்தே பத்மோல்லாசன தர்ப்பணேன மணினா பிரத்னேஷு ரத்னேஷ்வபி. இதே ஆழ்வான் இங்கு தெரிவித்ததை அங்கு அவர் பிரசம்சிக்கிறார், ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். சங்கல்ப சூரியோதயத்தில் எம்பெருமானின் புருவங்களை நித்தியமும் சேவித்து மன்மதனின் வில்லை பிரம்மன் படைத்ததாய் தேவநாயக பஞ்சாசத்தில் தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். இதெல்லாம் முன்மாதிரி இங்கு. ஸோ இந்த இடத்துல வரேண்யா அப்படின்றார். வரேண்யா அப்படின்னா தேஜஸை உடையவன் அப்படின்னு சொல்லலாம் தேவாதிராஜன். வரேண்ய சப்தத்தை ஆழ்வான் எடுத்ததின் உட்கருத்து என்னென்ன? காயத்ரியில் வரும் வரேண்ய சப்தம். காயத்ரி வரத விஷ்ணுவான இந்த வரேண்யரின் தேஜஸை தான் நாம் தினமும் சந்தியா காலத்தில் காயத்ரி ஜபத்தில் தியானிப்பது. ஸோ இந்த வரேண்யமான தேஜஸை உடையவன் தேவாதிராஜன் என்றும், காயத்ரியின் பொருளே தேவாதிராஜன்
என்பதும் ஆழ்வான் எடுத்ததின் உட்கருத்து. அதனால்தான் வரத வரேண்யா, வரேண்ய வரதா, வரத வரேண்ய எத்திர நாமா என்று தெரிவிக்கிறார். ஆகாயத்தில் சூரியன் இருந்தால் சந்திரன் இருக்க மாட்டான், சந்திரன் இருந்தால் சூரியன் இருக்க மாட்டான். இங்கு எம்பெருமானின் திருமார்பாகிய ஆகாயத்தில் பூர்ணச்சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கு, எப்போதும் நிலையா இருக்கு. அதனால் இவைகளையே உபமானமாக கூடும். மிகச் சிறந்தவற்றை சொல்றதுதான் கவிகளின் மரபு. அதுவும் சந்திரன் தேய்பிறை வளர்பிறை எல்லாம் இருக்கு. இங்கே அப்படி கிடையாது. என்னைக்கும் பெரிய பிராட்டி அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பன் அவன். என்னைக்கும் ஒரே மாதிரி இருப்பான். சூரியனுக்கு இருக்கிற கிரகணம் அதெல்லாம் இங்கே கிடையாது. இந்த கௌஸ்துப எப்பொழுதும் ஜொலிக்கும். இப்படி சந்திர சூரியர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாதே, அதெல்லாம் இங்கே கிடையாது. எப்பவும் இருப்பார்கள். நட்சத்திரங்கள் எம்பெருமானுக்கு முத்து மாலையாக கவிகள் கூறுவர். ஆச்சாரியர் வேதாந்த தேசிகன் திருக்கோவலூர் எம்பெருமானரை பற்றி தெரிவிக்கும் போது, திருக்கோவலூர் அப்படி குயிக்கா வாமனனா இருந்து திருவிக்கிரம அவதாரம் எடுக்கும் பொழுது அதுவும் அப்படி ஆழ் எழ வில்லு மெழ அப்படின்னு ரொம்ப அழகாக நம்மாழ்வார் அனுபவிக்கிற மாதிரி அப்படியே ஒரு க்ஷண நேரத்தில் திருவிக்கிரம அவதாரம் எடுத்தார். அப்போ இந்த நட்சத்திரங்கள் வேதாந்த தேசிகன் அந்த அழகு தேகலீச ஸ்துதியில் அவர் அப்படி திருவிக்கிரமாவதாரம் எடுக்கும்போது அந்த தலையில் கிரீடமாக இருந்ததா நட்சத்திரங்கள். அடுத்த இம்மி 1 மில்லியன்த் ஆஃப் செகண்டுக்குள்ளே அந்த நட்சத்திரங்கள் கழுத்தில் மாலையாக இருந்ததா. அதுக்கப்புறம் மார்பில் ஹாரமாக இருந்ததா. அப்புறம் இடுப்பில் ஒட்டியானமாக இருந்ததா. காலில் சதங்கையாக எடுத்தான் அந்த நட்சத்திரங்கள். அவ்வளவு விரைவாக அவர் திருவிக்கிரமாவதாரம் எடுத்த அழகு, எம்பிரான் இந்த முத்து மாலையை நட்சத்திர கூட்டமாக வர்ணித்த பாங்கு, தனி அழகு வேதாந்த தேசிகன் அனுபவிப்பது. ஸோ இங்கே ரொம்ப அழகாக ஆழ்வான் அருளிய அழகு ரசிக்கத்தக்கது. அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.